ஹாய், நான் தீபா. இன்னைக்கு பனங்கிழங்கு அவிச்சு அவிக்கக்கு ரெடி ஆயிட்டேன். அவிச்சாச்சு. எங்க வீட்டுக்காரங்களுக்கு பனங்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அதனால காலையிலே தோட்டத்துலேருந்து புடுங்கிட்டு வந்து, அத நல்ல வெயிலு. அதனால ஈரம் இல்லாட்டினாலும் புடுங்கிட்டு வந்து உரிச்சு தந்தாங்க. அவிச்சாச்சு. திரும்ப நேத்து நெய் காய்ச்சி வச்சிருந்தேன்ல, அத பாட்டில்ல அடைச்சு வச்சுட்டு பார்த்தேன். பரவால்ல, 1/4 லிட்டர் நெய் கிடைச்சிருக்கேன்னு நெனச்சுக்கிட்டேன். அதுக்கு தேங்காய் எண்ணெய் எங்க ஊர்ல தோட்டம் வச்சிருப்பாங்களா, அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் சேல்ஸ் பண்ணாங்க. முந்தி ரூ. 200 தந்த தேங்காய் எண்ணெய ரூ. 350 ஷாக் ஆயிட்டேன். என் ஹஸ்பண்ட்ட கேட்டா அவங்க வெளியில ரூ. 500 அதனால எப்பா இவ்ளோ ரேட்டுக்கு நம்ம பட்ஜெட் தாங்காதுன்ட்டு 2ஆ பிரிச்சு ஊத்தி வச்சேன். ஊத்தி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்குள்ள பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு, அம்மா காஃபி இருந்துச்சு ஒண்ணு டீ இருந்துச்சு. அதனால எனக்கு கருப்பட்டி காஃபி பிடிக்கும். அதனால 3 அடுப்புலயே 3யும் வச்சாச்சு. வச்சுட்டு கருப்பட்டி எடுத்து உடைக்கணுன்ட்டு எடுத்தேன். அது பழைய கருப்பட்டி. அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா ஒரிஜினலா கிடைக்கும். நல்லாருக்கும். கிலோ ரூ. 450. உடைக்க முடியாம உடைச்சு, அந்த உரல்ல ஒட்டிட்டு இருந்ததையும் எடுத்து, இவ்வளோ ரேட்டுக்குள்ள கருப்பட்டிய வேஸ்ட் பண்ணணும்னு அதையும் வலிச்சு கருப்பட்டி போட்டு காப்பி போட்டாச்சு. அதுக்கு பார்த்து பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ ரேட்ல கருப்பட்டி போடுறோமே அப்படின்ட்டு எவ்வளோ போடணுன்ட்டு பார்த்து பார்த்து யூஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு மீதிய டப்பாவுல அடைச்சு நவுத்தி வச்சேன். நவுத்தி வச்சுட்டு அதில டீக்கு தூள் போட்டு வச்சுட்டு 2க்கும் சேர்த்து ஒரே நேரமா இஞ்சி இடிப்போம் அப்படின்ட்டு, இஞ்சி தோலி எடுத்து இடி உரல்ல போட்டு அந்த இஞ்சிய மொத்தமா 2 டீக்கும் மல்லி காப்பி கொஞ்சம் இஞ்சி போட்டா டேஸ்ட்டா இருக்கும். நான் மல்லிய வறுத்து திரிச்சு வச்சிருக்கேன். அதனால இஞ்சி மட்டும் தட்டி போட்டா போதும் அப்படின்ட்டு, இஞ்ச தட்டி 2க்கும் பாதி பாதி பிரிச்சு போடுவோம் அப்படின்ட்டு, பிரிச்சு இதுக்கு எவ்வளோ போடணும், அதுக்கு எவ்வளோ போடணும்னு யோசித்து யோசித்து போட்டேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால பார்த்து பார்த்து போட்டேன். எனக்கு இந்த மல்லி காப்பில ம பால் ஊத்தி குடிக்கக்கு பிடிக்கும். அது மல்லி காப்பிய கொதிக்க வச்சு, அது ஒரு மிதமான சூட்ல இருக்கும்போது பால் ஊத்தணும், இல்லைன்னா தெரஞ்சிரும். அந்த மல்லித்தூள் நான் திரிச்சு வச்சிருந்தேன்ல, அத போட்டாச்சு. இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஏலக்காய் தூளியும் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒரே நேரத்தில 3ம் ரெடி ஆயிட்டு. 3 ரெடி ஆனோனே என் பையன், "அம்மா எனக்கு டீக்கு தக்காளி சட்னி, தோசையும் வச்சு தாங்க" அப்படின்னா, அதனால இதுதான் என்னடா பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் ஒண்ணு கேட்கானேன்ட்டு சரின்ட்டு தக்காளி பழத்தையும் வெட்டி ரெடி ஆயிட்டு முடிச்சாச்சு. பாய்.